அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் அப்படி இருக்கிறீர்கள்? ஒரே செகண்ட். ஓகே. இப்போ லைவ் வந்ததுக்கான முக்கிய காரணம் தேர்தல் சம்பந்தப்பட்டு இதில் தேர்தலில் பங்கு பெற்ற ஆட்கள் எங்களோட தொடர்பு கொள்ளாமலத்துக்கு. ஸோ ஆல்ரெடி நாங்கள் பல பேர் இணைஞ்சிருக்கிறோம். இருந்தாலும் எல்லா இடங்களுக்கும் ஆக்கள் வேணும். உள்ளூராட்சி தொகுதியில் குறிப்பாக வட மாகாணம், அதே நேரம் கிழக்கு மற்றும் மலையகம். ஸோ வட மாகாணத்தில் ஓரளவுக்கு ஆக்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறேன். கிழக்கிலேயும் சேர்ந்து கொண்டிருக்கிறேன். கிழக்கில் ஆஃபீஸ் திறக்கிறதுக்கு கூடிய ஒரு நண்பர் சகோதரர் மாதிரி ஒருத்தர் இடம் தந்திருக்கிறார். இன்றைக்கும் புதுசாக ஒரு கிழக்கில் இருந்து இணைஞ்சிருக்கிறார். அடுத்தது மலையகத்தில் வேலை ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இது கிட்டத்தட்ட 15-20 வருஷமாக எங்களோட நட்பில் இருந்தவர்கள் மூலமாக இந்த வேலை நடந்து கொண்டிருக்கு. இது ஒரு இறைப்பணி மாதிரி தான். ஒரு மனுஷருடைய வேலை என்று இல்லை, மக்களுக்காக நல்லவர்களை இங்கே கொண்டு சேர்த்து விட்டுருக்குது. ஸோ இதுவரைக்கும் மாறாது, நடக்காது, கிடைக்காதுன்ற விஷயங்கள் எல்லாமே இனி சாத்தியமாகும். அதை மட்டும் ஒன்று நான் தெளிவாக சொல்லுவேன். அது எப்போ சாத்தியமாகும்டா, மக்கள் இந்த ஆதரவு எங்களுக்கு இருக்கேக்கான் சாத்தியம். மக்கள் எப்படி ஆதரவு கொடுக்கலாம்னு சொன்னால், முதலாவது நீங்கள் ஒவ்வொருத்தரும் எந்த தொழிலில் இருந்தாலும் இந்த அரசியல்ன்றது எங்களுடைய ஒரு கடமைன்றதை உணர வேணும். எங்களை விமர்சித்து கொண்டிருக்க நிறைய பேர் ஊடகங்களில் விமர்சித்து கொண்டிருக்கிறோம், பொது இடங்களில் விமர்சித்து கொண்டிருக்கிறோம். அது சரியில்லை, இது சரியில்லைன்னு. அது ஏன் சரியில்லைன்னா அரசியல்வாதிகள் சரியில்லைன்னு உண்மைதான். அப்போ அரசியல்வாதிகளை சரியில்லைன்னு சொல்கிறவர்கள் நல்லவர்கள் என்று சொன்னால் என்ன செய்யணும்னா அரசியலுக்கு வர வேணும். அப்போ அதுதான் லெனின் சொல்லியிருக்கிறான். என்னென்னு சொன்னால், நீ உனக்கான அரசியலை கதை காட்டி நீ வறுக்கப்படுற அரசியலாக ஆளப்படுவேன். ஸோ அது ஒரு உயர்ந்த கருத்து. அதாவது உண்மையாக அரசியல் ஒரு புனிதமானது, ஒரு தெய்வீகமான ஒரு விஷயம். அப்போ இப்போ காதல் தான் தெய்வீகமானது, புனிதமானதுன்னு சிலவர் சொல்லுவீங்க. அரசியலும் ஒரு புனிதமானது தான், நாட்டுப்பற்றும் ஒரு புனிதமானது தான். அப்போ அந்த வகையில் புனிதமான வேலைக்கு வர்றாக்கள் புனிதமான ஆக்களாக இருக்க வேணும். இன்றைக்கு அந்த புனிதம் கெட்டு போய் அரசியல் வியாபாரமாக போச்சு. அப்போ அதை மாற்றணும்னு சொன்னால் ஒருத்தர் 2 பேர் நினச்சி மாற்றல. அது ஆல்ரெடி இந்த பூமியில் நிறைய பேர் மாறணும்னு நினச்சி கொண்டு இருக்கிறீங்க நிறைய பேர். இப்போ நான் எங்களை ஒரு சக்தி கதைக்க வைக்கிது, அதே மாதிரி உங்களுக்குள்ளேயும் ஒரு சக்தி இருந்து கதைக்க வேணுமென்ற மாதிரி இருக்கும். ஆனால் சில பேருக்கு மனத்தடை இருக்கும். சில பேருக்கு பெண்களாக இருந்து சொன்னால் கொஞ்சம் கூச்ச சுபாவமாக இருப்பேன். சில பேர், எல்லாரும் மண்டு இல்லை. அவள் வழியில் வரணும். பாரதி கண்ட புதுமை பொண்ணை நாங்கள் இங்கே பார்க்கணும். ஈழத்தில் வீட்டுக்கே இருந்து ஜோதிச்சு அப்படி நடக்குது இப்படி நடக்குது மாறாதோன்னு சொல்லி கவலைப்படுற இருக்கிற பெண்கள்னு சொன்னால் நீங்கள் முன்னுக்கு வாங்கோ வெளியில். ஏன்னு சொன்னால் 55% 55% ஸோ 55% பெண்கள் இதில் நினைக்கணுன்றதான் எங்களோட விருப்பம். அப்போ அந்த வகையில் நீங்கள் ஒரு ஆதரவு தந்தீங்களா மட்டும்தான் எல்லாரும் இந்த பணியை சிறப்பாக கொண்டு போக முடியும். பணியை ஆக்கள் சரியான முறையில் எங்களுக்கு ஆதரவை தராட்டி இந்த பணியும் இடைநிறுத்தப்படும். அப்போ இது கண்டினியூ ஆகிறதும் இடைநிறுத்தப்படுறதுன்றது உங்களோட கையிலான் இருக்குது, மக்களாகி உங்களோட கையில். அதுலேயும் குறிப்பாக பெண்கள் துணிஞ்சு அரசியலுக்கு வர வேணும். இந்த மாற்றம் நடக்கணும். ஊடகங்கள் எழுதுகிற பெண்களாக இருக்கலாம், இல்லை நண்பர்களோட வைக்கிறதா இருக்கலாம். இப்படி செய்கிறாங்க அப்படி செய்கிறாங்க, இது மாறாதோன்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டு இருக்கணும்னு சொன்னால் மாற்றலாம். இப்போன்னு சொன்னால் அப்படி நினைக்கிற நீங்கள் உங்களோட இணைஞ்சால் மட்டும்தான் மாற்ற முடியும். அது எந்த மாகாணமாக இருக்கலாம், கிழக்கு மாகாணமாக இருக்கலாம், வடக்கு மாகாணமாக இருக்கலாம், இல்லது மத்திய மாகாணம் மலையகமாக இருக்கலாம், இல்லை ஈவன் கொழும்பாக கூட இருக்கலாம். தமிழ் பிரதேசத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்களோட கட்சிக்கு பேரே வச்சுருக்கிறோம். இதுதான் பதிய போகிறோம், இலங்கை தமிழர் வெற்றி கழகம் உண்டு. ஒரே செகண்ட், அந்த லைட்டிங் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது, பார்த்துட்டு வரோம்.
ஓகே. ஸோ இலங்கை தமிழர் வெற்றி கழகம் என்று தான் நாங்கள் வச்சிருக்கிறோம். அப்போ இலங்கையில் எந்த பாகத்தில் இருக்கிற ஆக்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து எங்களோட இணைஞ்சு பயணிக்கலாம். கூடின அளவுக்கு கட்டாயம் படிச்சிருக்கணும் வேண்டில்லை, படிக்காதவர்கள் இருந்தாலும் இதே சுற்றி உள்ளவர்கள் வந்து இணையலாம். படிச்சிருந்தால் இன்னும் நல்லது. குறிப்பாக 3 மொழியும் தெரிஞ்சிருந்தால் இன்னும் நல்லது. இல்லை கடைசி தமிழும் இங்கிலீஷும் தெரிஞ்சிருந்தால் இன்னும் நல்லது. இல்லை தமிழும் சிங்களம் தெரிஞ்சாலும் நல்லது. 2 மொழி தெரிஞ்சிருக்க இன்னும் கூட நல்லதாக இருக்கும். இல்லை ஒரு மொழி தான் தெரியுமென்றாலும் என்னோட கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லி நினைக்கிறவங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். இப்போ கிழக்கு மாகாணத்துக்கு வந்து தம்பி ஹரிதரனும் வேறு ஒரு ஆளை நாங்கள் நியமிக்க இருக்கிறோம். அவர் இன்றைக்கு நாளைக்கு சொல்கிறோன்றிருக்கார். ஹரிதரன் வந்து கிழக்கில் வந்து ஆஃபீஸ் திறக்கிறது தங்களோட இதை தந்திருக்கிறார் வீட்டை. ஸோ அவருக்கு நன்றி. அடுத்தது வடக்கில் நாங்கள் உதயகுமார் என்றவர் முல்லைத்தீவுக்கு வந்து மாவட்டத்துக்கு பொறுப்பாக இருக்கிறார். அப்போ அவர் வந்து அந்த தேர்தலில் இருக்கிற ஆக்கள், உள்ளூராட்சிகள் சம்மந்தப்பட்ட ஆக்கள், நீங்கள் அவரோட தொடர்பு கொள்ளலாம் உதயகுமாரோட. மற்றது இங்கே யாழ் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாசஸ் பிரசன்னு நானும் இங்கே இருக்கிறோம். இன்னும் வேறு ஆக்கள் இருக்கணும். அப்போ உங்களோட பேர் விவரங்கள் பங்கு பெற்ற விரும்புகிற ஆக்களை நீங்கள் எங்கள்கிட்ட தரலாம். அதே மாதிரி கார்னருக்கு வந்து நடராஜா டிலான் வியூ நடத்துகிற அவர் இருக்கிறார். இப்படி நாங்கள் ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். மற்றது யாழரசனில் இருக்கிறார் விதூஷன் அண்டு அவரும் எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ண போகிறார். இப்போ தான் ஆக்கள் ஒவ்வொரு தடவை வந்து கொண்டிருக்கிறோம். மற்ற அரசாங்கத்தையும் பார்த்திங்கன்னா அவைகள் வந்து தாங்களெல்லாம் ரெடியாக ப்ரிப்பேர் ஆகி போட்டு திடீரெண்டு தேர்தல் அறிவிக்கணும் கட்டித்தனம் தானே வேண்டாம். இருந்தாலும் நாங்கள் வந்து அதுக்கும் சில உபாயங்களை கையாண்டு கொண்டு இருக்கிறோம். அதுக்குள்ள கதையோட கதை என்னன்னு சொன்னால், இப்போ நாங்கள் வடக்கு கிழக்கு மலையகத்தோடு இணைஞ்சு தேர்தல் செய்ய போகிறோம்னு சொன்ன அன்றைக்கே வந்து இந்த ஃபேஸ்புக் பிளாக் ஆகிட்டுது. ஸோ இப்போ இது யார் எந்த புண்ணியமாக செய்தன்னு தெரியல, பிளாக் ஆகிட்டுது. பட் நாங்கள் 12 மணி தேர்தலுக்குலாம் ரிக்கவர் ஆகிட்டோம். அதை அன்பிளாக் பண்ணி வெளியில் வந்துட்டோம். ஸோ இது ஒரு பிரச்சனை. அதாவது ஃபேஸ்புக் பிளாக் ஆகிட்டோன்னா ஒரு பிரச்சனை. அதை எப்படி வெளியில் வரணுன்றது 12 மணி தேர்தலுக்கு எங்களுக்கு தீர்வு கிடைக்குதுன்னு சொன்னால், ஏன்னா நார்மலாக ஃபேஸ்புக் பிளாக்கான நிறைய பேர் 1 மாதமே கலைக்க முடியாது இருந்திருக்கீங்க. நிறைய பேர் பெரிய விஐபிகள் என்று சொல்கிறாங்க. அப்போ 9 மணி தேர்தலுக்கு தீர்வு கிடைக்கும்னு சொன்னால், இதே மாதிரி தான் நாங்களும் அரசியலுக்கு வந்தோம்னா மக்களின் பிரச்சனைகளுக்கு வித்தின் 12 ஹவர்ஸுக்கு நாங்கள் தீர்வு கொடுப்போம். அவ்வளோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவோம். எந்த பிரச்சனைன்னு சொன்னாலும் அதுக்கு சுமூகமாக பாதிப்பு இல்லாத மாதிரி எல்லாருக்கும் வின் அண்ட் வின் பாலிசி மாதிரி, கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி நாங்கள் வந்து அந்த தீர்வை கொடுப்போம். இப்போ நாங்கள் கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுறோம், அதை வந்து மரம் எடுத்துட்டு ஆக்சிஜனை தருது. அப்போ இதை கிவ் அண்ட் டேக் பாலிசி இல்லை வின் அண்ட் வின் பாலிசின்னு சொல்கிறது. மரம் ஆக்சிஜனை தராட்டி நாங்கள் கார்பன் டை ஆக்சைடு கொடுக்காட்டி மரம் கிடையாது, அதுவும் சுவாசிக்குது. ஸோ அது மாதிரி தான் இப்போ அரசியலும். மக்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம், மக்கள் எங்களுக்கு உதவி செய்யணும். அரசியல்வாதிகள்ன்றது புதுசாக வானத்தில் குதிச்சது கிடையாது. மக்களில் இருந்து ஒரு அரசியல்வாதியாக இருக்குது. அவைய மக்கள் தெரிவு செய்ததுக்கான காரணம் மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்யத்தான். ஆனால் இன்றைக்கு நிறைய குறைபாடுகள், நிறைய பிரச்சனை. அதுவும் கொடுப்பா வடபகுதியில் தெரிவு செய்யப்பட்ட ஆக்கள் ஃபோனில் தூக்குறையில் எடுக்கிறதில்லை என்று சொல்லி பல வீடியோக்கள் பார்த்துருக்குறார். அப்போ மற்றவை பற்றி குறை சொல்கிறதுக்கு வரையில் இருந்தாலும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நாங்கள் எப்படி மக்களோடு இருக்க போகிறோம்ன்றதை நாங்கள் சொல்ல வேணும். மக்களுக்கான பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கான நிறைய குறை தீர்க்கும் மையங்கள் உருவாக்கப்படும். ஒரு ஆப்பெல்லாம் உருவாக்குற ஐடியா இருக்குது. அதாவது வந்து ஒரு பிரச்சனைக்கு ஒரு நம்பர், இப்போ ஒரு உதாரணத்துக்கு சைல்டு அபியூஸ் உண்டால் ஒரு நம்பர் ஒன்றை கொடுத்தோன்னா அந்த ஆப்பில் அதுக்குரிய டிபார்ட்மெண்ட்டுக்கு அது போகும். ஸோ அப்படி உமன் அபியூஸ்ன்னு சொன்னால் 2, அப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்கு மொத்தமாக இங்கே இருக்கிற பெரிய க்ரைமுகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நம்பரை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு டயல் பண்ணோன்னா அது செக்ஷனை செய்வோம் போல். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு நிறைய பேர் வந்து வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அப்போ நாங்கள் இங்கே இருக்கிற வடபகுதியிலையும் சரி கிழக்கிலையும் சரி ஈவன் மலையாளத்திலையும் வந்து நாங்கள் தொழிற்சாலைகளை உருவாக்கலாம். தொழிற்சாலைகளை உருவாக்கினான்னு சொன்னால் தலா ஒவ்வொரு தொழிற்சாலைக்கும் 1000 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கலாம். இப்போ காங்கேசுந்தரம் சிமெண்ட் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், வாழைச்சேனை காகித தொழிற்சாலை, பிறந்த ரசாயன தொழிற்சாலை, ஒட்டி சுட்டான் ஓட்டு தொழிற்சாலை, கந்தலாய் சீனி தொழிற்சாலை, இப்படி நிறைய இயங்கணும். வந்து இப்போ எதுவும் இல்லை. இன்றைக்கு அரசியல்வாதிகள் எல்லாம் நல்லா செய்திருக்கோண்டா இல்லையான்னு கேட்டால் ஒரு தொழிற்சாலையை கூடிய அவைக்கு இயங்க முடியணுண்டா அவைக்கு அவ்வளோ பிஸி. எப்படி காசை அடிக்கிறது, எப்படி சுவாகா பண்ணுறதுல அவை பிஸி. இது வரைக்கும் எந்த தொழிற்சாலையாவது திருப்பி திறக்கப்படையில்லை. இருக்கிற இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்த கட்ட தெரிவாங்களே என்னென்னா அப்படின்னா தான் அலோகேஷன் வருமாண்டு. ஸோ அப்போ நாங்கள் அந்தந்த இடத்துலையே அந்த தொழிற்சாலையை இயக்கிறதுக்கான என்ன நான் மொக்கனை முதல் கட்டினவன். ஸோ இப்போ கேகேஎஸ் சிமெண்ட் ஃபேக்ட்ரி எடுத்தால் அந்த இடத்த சூழலெல்லாம் பார்த்தா எடுத்துருக்கு. அங்கே வந்து மூலப்பொருள் இல்லையண்டா சரி தொழிலாளர்கள் அங்கே வச்சுக்கொண்டு மூலப்பொருள் அங்கே இருக்கோ அதை எடுத்துக்கொண்டு வர்றாங்க. டிரான்ஸ்போர்ட் கூலி தானே வரப்போகுது. அப்போ இது வேறு இடங்களில் கொண்டு தொழிற்சாலையை கட்டினா அங்கே
அகழ்வாராய்ச்சிகள் மக்கள் பிரதேசங்கள் பிரச்சனைப்படும் சொல்லி ஜெஃப்னா யூனிவர்சிட்டிக்கும் கூடி ரிப்போர்ட் கொடுத்தது. ஆனால் இது வரைக்கும் சக்கு ஐயான்னு அதுக்கு மறுமொழி கொடுக்கலான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ கொடுத்தாரு தெரியாது. அப்போ இதெல்லாம் பழைய நடந்த கதை. அப்போ இவைகளுக்கு எல்லாமே இருக்கும் லிங்க் இருக்குது, ஒரு தொடர்பு. இவையெல்லாம் கூட்டு விளையாட்டுகள்லாம் செய்து கொண்டு இருப்பினோம். சரிதானே? என்னது கண்டு கேட்டால் எல்லாமே ஒரு விதமான ஒரு தங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட்டோட. எங்களுக்கு ஒரே ஒரு பெனிஃபிட் என்னென்னா மக்கள் சந்தோஷமாக இருக்கணுன்ற பெனிஃபிட் தான். அப்போ நாங்கள் அதுக்காண்டி இதையே சுற்றியாக வேலை செய்வோம். நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதே சுற்றியாக வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கள் என்றால் எங்களோட இணையுங்கோ. ஏனென்று சொன்னால் ஆல்ரெடி இங்கே இருக்கிறாக்கள் பிள்ளை மாறணும்னு சொல்லி தான் மாற்றத்துக்கும் போட்டது, அதே நேரம் ஊசிக்கும் போட்டது. ஆனால் இன்றைக்கு இது வரைக்கும் என்பிபி ஒன்றுமே கதைக்கு இல்லை. பாவம் கையாட்டி பொம்மைகள் மாதிரி மற்ற தம்பி எல்லாம் கத்திக்கொண்டே இருக்கிறார் வழியாக 6 பிரச்சனையை ஊழல் எடுத்தார். 6 ஒன்றுக்கும் தீர்வில் 7வது பிரச்சனையை போய் கொண்டிருக்கிறார். 7வது 7 பிரச்சனையும் தீர்க்க முடியலை, இனி என்ன 8வது தீர்க்க போகிறார். அப்போ அது சாத்தியம் இல்லை. ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம் உண்டு வேணும். அப்போ ஒரு பிரச்சனையில் தெரிஞ்சிடும். நாங்கள் தீர்வை கொடுப்போம். இன்றைக்கு 12 மணித்தியாரத்துக்கு என்ற நேற்று ஹேக் பண்ணப்பட்டது அக்கௌண்ட். 12 மணித்தியாரத்துக்காக தீர்வு கொடுத்தா முடிஞ்சால் பொதுமக்கள்கிட்ட பிரச்சனையை தீர்வு கொடுக்க முடியாது. ஸோ அது நல்லது தான். தேங்க்யூ. யார் ஹேக் பண்ணியிருந்தாலும் வேறு ஒருத்தன் சொன்னால் இந்நேரம் இதுக்கு ஹேக் பண்ணான்னு எனக்கு தெரியாதுன்னு நான். ஸோ அதை கூட கண்டுபிடிக்கலாம், பெரிய பிரச்சனை கிடையாது. இப்போ ஆனால் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் பயப்படுறாங்கன்னு விளங்குது. அது ஒரு சந்தோஷம் தான். என்னென்னு கேட்டால் வடகிழக்கு மலையகத்தை நினச்சி ஒரு அரசியல் வரப்போகுதுன்னு சொன்னோன்னே யாரும் பயப்படுறாங்க. தனக்கு வயிற்றில் புளியை கிறக்கிற வைக்கி ஒன்றில் தாங்கள் செய்யணும்னு நினச்சி இருக்கிறோமோ அல்லது இது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். யாரோ ஒரு ஆள் தான் ஃபேஸ்புக் ஹேக் பண்ணியிருக்குது. பட் இருந்தாலும் நாங்கள் வெளியில் வந்துட்டோம். அப்படி எல்லா பிரச்சனைக்கும் எங்களால் தீர்வு கொடுக்க முடியும். நீங்கள் எந்த பிரதேசமாக இருந்தாலும், நீங்கள் இலங்கையில் எந்த பிரதேசமாக இருந்தாலும் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. தமிழால் இருந்தால் போதும், இல்லை சிங்களால் இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களோட சேர்ந்து வேணுப்பியிருந்தால் அது கூட விஷயம். ஆனால் கட்சிக்கு வைக்க போகிற பேர் இலங்கை தமிழர் வெற்றி கழகம். அவள் கூடுதலாக இது ஒரு ஒட்டுமொத்த இலங்கை தமிழர்களுக்கான கட்சியாகவும் காலப்போக்கில் உலக தமிழர்களுக்கான கட்சியாக கூட இது இருக்கலாம். ஆனபடியால் நீங்கள் துணிஞ்சு தமிழராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களோட பயப்படாமல் இணையுங்கோ. எங்களை பற்றி அறிவுணுமெண்டா ஃபேஸ்புக்கில் பாருங்கோ, எங்களோட வரலாறுகளை கேளுங்கோ, அல்லது என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இருந்து பிரச்சனைகளுக்கு நாங்கள் குரல் கொடுக்க தொடங்கினது நான் நினைக்கிறேன் சின்னலையே 7-8 வயசுலேயே தொடங்கியிருப்போம். பட் இருந்தாலும் ஒஃபிஷியலாக யாழ்ப்பாணம் இந்துக்களில் ஓயல் படித்தவனுக்கு எங்களோட எக்ஸாம்ஸ் நிப்பாட்ட சொல்லி அரசாங்கம் சொல்லிட்டு வடகிழக்கில் உங்களுக்கு எக்ஸாம் இல்லைன்னு. அப்போ கிட்டத்தட்ட 1 இயர் படிப்பு போகும். பின்னுக்கு போகணும்னு சொன்னோன்னா அப்போ நாங்கள் நானும் இன்னும் 2-3 நண்பர்களை முருகதாசன் நினைக்கிறோம் 2-3 பேர் காய்ச்சி போட்டு எக்ஸாம் எங்களுக்கு உடனே வைக்கணும் என்று சொல்லி கதைச்சி நாங்கள் ஒரு கையெழுத்து போராட்டம் ஒன்று செய்வோம்ண்டு எங்களோட ஜெஃப்னாய்டு பிரின்சிபல் அப்போ பொன்னம்பலம் சார் இருந்தவர். அவரை கேட்டுட்டு அவர் ஓமன்னொடனே அப்பா பணத்தை பெண்ணு காலேஜில் படிப்பிச்சு வந்தவர். அப்போ அவரையும் கேட்டோம். அவர் ஓமன்ட்டு அப்போ முதல்ல அங்கேயே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட இதை தொடங்கினோன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதே விஷயத்தை செய்யணும்னு நினச்சி கொண்டு இருந்தார்கள். 40 பள்ளிக்கூடம், நாங்கள் ஒரு 20 பள்ளிக்கூடம் தான் வச்சு நாங்கள் தீவு பகுதியிலும் இருந்தும் கிட்டத்தட்ட நிறைய பேர் ஒரு 40 பள்ளிக்கூடத்துக்கிட்ட எங்களோட இணைஞ்சு எத்தனையோ ஆயிரம் கையெழுத்து எங்கள்கிட்ட தந்துட்டினேன். அப்போ கல்வி அமைச்சர் மன்சூர் இருந்தவர். அப்போ அவரை சந்திக்கண்டு போய்க்க ஒரு விஷயம் தெரிஞ்சு வலிக்கிட்டு போனேன். நான் சார் நெல்லுங்க கொண்டு நின்றுட்டு இப்படி தான் கொழும்பு போகிறார். போங்க வேறு வேணும் அவனது நல்ல விஷயம், நாங்கள் தர்ற மெனுவை கொண்டே கொடுங்க அவர்கிட்ட. என்ன மெனு வேண்டாம் இப்படி என்னொன்னே இப்போ எனக்கு நேரம் இல்லை. நான் என்ன கல்வி அமைச்சராக இருக்கிறீர்கள், உங்களுக்கு வேறு என்னத்துக்கு நேரம் இருக்கண்டு அவளை கையில் பிடிச்சி அந்த இருத்தி அவர்கிட்ட சீட்டில் உட்கார வச்சுட்டு நாங்கள் முன்னுக்கு சீட்டை போட்டு இருந்து ஓயில் படி கேட்கல மனுவை கொடுத்துட்டு வந்தால் நாங்கள் ஒரு 7-8 பேர் தான் அதுக்கு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வந்தது. அப்போ மனுவை போட்டு கொடுத்த உடனே அது சண்டே ஒப்சர்வர் மீடியாவுக்கும் கொடுத்துட்டோம். எல்லா இடம் வந்தோடனே ஒன்றும் செய்ய முடியாது. கவர்மெண்ட் வித்தின் 2 வீக்ஸுக்குள்ளே எக்ஸாம் வச்சு. ஸோ அப்போ ஆரம்பிக்கப்பட்டது. அப்படியே எங்களோட காலம் போகிற இடங்கள்ல எல்லாம் எங்கெங்கே பிரச்சனை இருக்கோ அதுக்கு எதிராக குரல் கொடுத்துருக்கிறோம். அதால் தனிப்பட்ட ரீதியாக பழி வாங்கப்பட்டிருக்கிறோம். அது வேலை செய்கிற இடமா இருக்கலாம், கல்விச்சாலையாக இருக்கலாம், பல்கலைக்கழகங்கள்லையும் அண்டிராகராக கேட்கல ஒரு விரிவிரியாளர் இப்போ துணைவேந்தராக இருக்கிற ஸ்ரீ சர்க்குணராஜான்னு சொல்லி அவரால் பாடத்தை விட்டு பழி வாங்கப்பட்டேன் நான். அதாவது பெஸ்ட்டப் வர வேண்டியது 5 வர வேண்டிய இடத்த 3 வெட்டினவர் எனக்கு பாடத்தை. ஸோ இதுகளெல்லாம் எங்களோட வரலாற்றில் இருக்கிற பதிவுகள். அதுகளுக்கான நான் கவலைப்படையாது, நல்ல விஷயம் தான். அதான் எங்களை கொண்டு எப்படி விட்டுருக்குது. அப்போ எங்கே பிள்ளை நடந்தாலும் நான் தட்டி கேட்குறா. இது எங்களோட இயல்பான லிபரல்ன்றது இயல்பானது. பிளான் பண்ணி அரசியலை காணி நான் அநீதியை தட்டி கேட்குறேன், ஊழல் நடக்குன்னு சொல்லி ஒன்றுமே கேட்காமல் இருக்கிற நல்ல படங்கள்கிட்ட இல்லை. ஆனால் இலங்களை நல்லா விளங்கின நீங்கள் மட்டும் வாங்க, விளங்காதாக்க கேட்டு தெரிஞ்சுட்டு வாங்க. ஏன்னா எங்களை நம்பணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. என்ன இப்போ நான் ஒன்று எடுத்தோன்னு புதுசாக ஒரு ஆளை நம்புவோம் இல்லை தானே. இப்போ எங்களுக்கு
தேர்தலில் வந்து கேட்க போகிறோன்னு வந்து கேளுங்கன்னு விட போகிறோம் இல்லை தானே பேக்ரவுண்டை பார்ப்போம் செய்வினம் ஒன்று பார்த்து தானே ஆக்கள் எடுக்க போகிறோம். அப்போ அது மாதிரி தான் அப்போ நீங்களும் யார் வந்து செய்யணுன்றதை நீங்களும் பார்க்குறதுக்கான உங்களுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது தானே. அப்போ நீங்கள் எங்களை பற்றி விசாரிங்கோ. திருப்பி நான் சொல்கிறேன் காரணம்னு சொன்னால் ஆர்மோன் நடராசா இருக்கிற டிலான் அவர்கிட்ட கொடுங்கோ. கிழக்கு மாகாணம் வந்து கேரிதனன் யூகேலான் இருக்கார். ஆனால் அவர் நிறைய விஷயங்கள் நாட்டுக்காண்டி இப்போ செய்து கொண்டு இருக்கிறார். இங்கேயும் இருந்து செய்தவர். அவர் வர்றன்னு சொல்லியிருக்கிறார். அவர் இன்னும் வேறு ஆக்கள் நாங்கள் அங்கே போடுவோம். அவர் ஒரு ஒஃபீஸே தாரன்னு சொல்லியிருக்கிறார் கிழக்கு மாகாணத்தில். ஸோ அவருக்கு நன்றி. அவர் ஒரு சகோதரர் மாதிரி தான். எனக்கும் அவருக்குடைய நட்பு கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முற்பட்டது. அப்போ இருந்து இங்கே நடக்கிற அநியாயங்கள், இந்த அரசியல் தலைவர்கள், ஆயுத தலைமைகளோட சரி பிள்ளைகள் எல்லாம் ஆராய்ஞ்ச ஆக்கள் தான். அதே மாதிரி நீங்களும் ஆராய்ஞ்சு கொண்டிருப்பீங்க ஒவ்வொரு இடங்களில் இருந்து கொண்டு. இப்போ ஒரு சரியான டைம் வந்துருக்குது. வெளியில் வாங்க நீங்கள். கூடுதலாக பெண்கள் வெளியில் வருவோம்னு விரும்புகிறோம். 55% பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஈவன் 60% வந்தாலும் வெல்கம் தான். ஏன்னா பெண்கள்ன்றது பெரிய மாபெரும் சக்தி. ஸோ அவர்களின் தனித்துவம் வந்து அவன் ஸ்பிரிச்சுவல் பவர்லாம் இருக்குது. அந்த ஸ்பிரிச்சுவல் பவரோட பொலிட்டிக்கல் பவர் இணைஞ்சிட்டுன்னு சொன்னால் வேறு லெவலில் நான் கண்ட்ரியை கொண்டு போகலாம். ஒரு குடும்பத்தில் திசை காட்டும் கருவி பெண்கள் தான். ஒரு விஷயம் ஒரு கண்ணாடி காணாட்டிலும் அங்கேன்னு சொல்லி அம்மா அல்லது வைஃபை தான் தேடுவின மாக்கள். ஒரு கண்ணாடி கூடு காணாட்டிலுமே அப்படித்தான் பொதுவாக. அப்போ அவர்கள் சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் அவங்க தான் ஹேண்டில் பண்ண லேடிஸ். ஒரு குடும்பத்தில் ஒரு கப்பலுக்கு திசை காட்டும் கருவி அல்லது ஒரு இது மாதிரி. அப்போ ஒரு குடும்பத்துக்கு அவ தான் திசை காட்டினோம் வழிகாட்டினோம்னு சொன்னால் அந்த கிராமத்துக்கு அவ தான் வழிகாட்ட போயினோம். அந்த நகரத்துக்கு அவ தான் வழிகாட்ட போயினோம். அந்த நாட்டுக்கும் அவ தான் வழிகாட்ட போயினோம். இந்த உலகத்துக்கே ஒரு பெண்கள்ன்ற ஒரு வழிகாட்டிகளாக இருப்பினோம். அதான் அந்த காலத்தில் விவேகானந்தர் வந்து பெண்களை மதிக்கிறார். அப்போ ஏதோ ஒரு நாட்டில் அப்போ அவன் கேட்குறான், ஏன் உங்களோட தமிழ்நாட்டு பெண்களுக்கு வந்து கை கொடுக்கலான்னு கேட்க இவருடனே கேட்குறாரு, உங்களோட எலிசபெத் மகாராணி கொடுக்கலாமுண்டா. அவர் இல்லைன்னு சொல்ல, இப்போ நாங்கள் எல்லாம் அவங்களோட தமிழ்நாட்டு பெண்களை வந்து நாங்கள் மகாராணி மேலே தான் பார்க்கணுன்னு அவர் சொல்லியிருக்கார். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா உலகத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாமே எலிசபெத் மகாராணி மேலே தான். அது தமிழ்நாடு மட்டும் இல்லை, இலங்கை எந்த நாட்டில் இருந்தாலும் பெண்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள், பூசிக்கப்பட வேண்டியவர்கள். அதுக்காண்டி சில அடங்காப்படாரிகளும் இருக்குது. இப்போ அதை பார்த்துட்டு சில பேர் நீங்கள் என்னோட சண்டைக்கு வந்துடுறாங்க. அவைகளை நான் விட்டுட்டு பெண்களை பற்றி கேட்குறேன். ஸோ அப்போ பெண்கள் வந்து அரசியல் இலக்கியம் வேற போகணும். குடும்ப வேலையை பார்த்து கூட அரசியல் இலக்கியம் இருக்கணும். சாதாரணமாக ஒரு பிரதேச சபையில் இருந்தாலே நீங்கள் வந்து உழவு மகளிர் அமைப்புகளுக்கு உழவு சேவைகள் செய்யலாம். இன்றைக்கு மகளிர் தலைமத்துவமான குடும்பங்கள் நிறைய இருக்குது. சும்மா அந்த பனி ஒலையை பற்றியை செய்து உழவு பெண்கள் உழைக்கிறார்கள். வேறு நிறைய தொழில்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறார். அப்போ அவர்களுக்கெல்லாம் ஊக்குவிப்பபடியாக செய்யலாம். அரசாங்கத்தில் வந்துட்டால் பிரதேச சபை உறுப்பினராக பெண்கள் வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் என்ன நடக்கும்? அந்த குறிப்பான ஒரு இதை அலோகேட் பண்ணலாம். இப்போ ரோட்டு அபிவிருத்தி, அந்த அபிவிருத்தி மாதிரி கிராமிய பெண்களை அபிவிருத்தி ஒன்று அலோகேட் பண்ணிவிட்டு ஃபண்டை வந்து எடுக்கலாம். கவர்மெண்ட்டில் இருந்து ஹெல்ப் பண்ணும் கவர்மெண்ட். அப்போ அதை எடுத்து நீங்கள் பல தொழில் இதுகளில் இருக்கிற பெண்களுக்கு உதவி செய்யலாம். அவைகளுக்கு வந்து தையல் மிஷின் வாங்கி கொடுக்கலாம், இல்லை ஒரு 10 கோழி வாங்கி கொடுக்கலாம், இந்த முட்டை என்ன விலை என்ன 2 பசுமாடு வாங்கி கொடுக்கலாம், வடிவாக காணும் ஒரு குடும்பத்துக்கு. வேறு என்ன இப்போ ஆம்பளை 2 ஆட்டோ வாங்கி கொடுக்கலாம். அப்படி பல திட்டங்களை செய்யலாம். ஈவன் ஒரு சாதாரண பிரதேச உறுப்பினராக வந்தாலே நிறைய அதிகாரங்கள் இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள், மாகாண சபை எவ்வளோ பேர் சொல்லணும், அதில் இன்னும் அதிகாரங்கள் இருக்குது. அப்போ அரசாங்கத்திட்ட இருக்க பழைய மாகாண சபை அதிகாரங்கள் எல்லாம் இங்கே வந்துட்டு தாண்டா. பொதுவாக எங்களுக்கு இல்லை, எல்லாருக்கும் தான் பேர். கிழக்குக்கு வடக்குக்கு தமிழ் பிரதேசக்குன்னு ஒரு புது மாகாண சபை சட்டம் கிடையாது. மாகாண சபை வந்து பொதுவானது. ஆனால் குறிப்பாக வடக்கு கிழக்கில் இருக்கிற மாகாண சபைக்குரிய அதிகாரங்கள் இது வரைக்கும் வழங்கப்படவில்லை. அப்போ அதுகளெல்லாம் வழங்கப்படத்தானே வேணும், வழங்கப்படவினம். அப்போ அதுகளை செஞ்சால் எங்களோட மாகாண சபையின் பவரை நாங்கள் இரண்டுட்டு மக்களுக்கு நிறைய வேலை திட்டங்களை செய்யலாம். அதுக்கு முதல் 5ஆம் படித்தா தான் ஓஎல் பாஸ் பண்ணலாம். அப்போ உள்ளூராட்சி தேர்தலில் நிற்கணும். உள்ளூராட்சி தேர்தலில் நிற்க விரும்புகிற இல்லை யார் இருந்தாலும் நீங்கள் எங்களோட தொடர்பு போடுங்க. அந்தந்த இடங்களுக்கு அந்தந்த ஆக்களை போட்டிருக்கும். முல்லைத்தீவு உதயகுமார். ஸோ அவரும் ஒரு பெரிய ஆக்டிவானால். மற்றது வடக்குக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்து வாசஸ் பிரசன். அவர் ஆல்ரெடி தேர்தல் 4 சுயேட்சையில் ஒரு இளம் துடிப்பான ஒரு இளைஞன். நாங்களும் வந்து அவரோட சேர்ந்து அவங்களோட சேர்ந்து இயங்குறதாக நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். ஸோ வேறு என்ன, நீங்கள் யாரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ தெரிஞ்சவை அறிஞ்சவைக்கெல்லாம் சொல்லுங்கள். ஒரு மாற்றம் பெறப்போம். இனித்தான் பெரும் மாற்றம். இப்போ அது ஷுவர். இப்போ இது நான் உங்களை போய் காட்டுறதுக்காக சொல்கிறதில்லை, இதயத்திலேருந்து நான் சொல்கிறேன். இனித்தான் மாற்றம் பெறும். எப்போண்டா தேர்தலில் வந்து பங்கு பெற்றணும். அதுலேயும் குறிப்பாக பெண்கள் பங்கு பெற்றணும். படித்த பெண்கள் வேலைக்கு போகிறதா இருக்கலாம். வேலைக்கு போகிறோன்னு சொன்னாலும் சட்ட வல்லுநரை நீங்கள் கேளுங்க. அதாவது இப்போ நிறைய பேர் வந்து எலெக்ஷன் கேட்டு போட்டு தோத்தா திருப்பி வேலைக்கு போயிருக்கிறேன். அந்த ப்ரொசீஜரை லோயர் தான் சொல்லணும். அது ஒரு நாளைக்கு நான் லோயரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நானும் லோயரமாக இருந்து பேட்டி கூட கொடுக்கலாம். அதுக்கான ஒழுங்கொண்டு செய்கிறேன். ரெண்டாவே தான் அதை சொல்லணும். நான் எனக்கு ரைட்ஸ் இல்லை தெரிஞ்சாலும் அப்போ ஒரு லோயர் மூலமாக அதை சொல்லி வைக்கலாம். அப்போ நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை ஒன்று இருக்கும். என்னோட வேலையில் அரசாங்க வேலையில் இருக்கிறேன், பிறகு என்ன அதை விட்டால் வேலையும் இல்லை காசும் இல்லைன்னு. அப்படி இல்லை.
அப்போ அப்படி இந்த போன தேர்தலில் அப்படி ஒரு ஆள் நின்று இருக்கணுமோ. அடுத்தது நான் ஆதாரங்களோட சொல்கிறேன் பிறகு லோயரை வச்சுக்கொண்டு. அடுத்தது வந்து காசுன்னு சொன்னால் நாங்கள் ஆல்ரெடி இப்போ 3 மாதத்துக்கு முதல்ல இந்த வேலை திட்டம் தொடங்கிட்டோம். எங்களோட உள்ள 2 தேர்தல் கேட்குற ஆக்களுக்கான நொமினேஷனும் அதுக்கான செலவும் அவையே உழைப்பினோம். நாங்கள் வந்து ஸ்மார்ட் ஒர்க்குகள் நிறைய செய்து கொண்டிருக்கோம். ஏஐயோட தொழில்நுட்பத்தை பாவிச்சு, அதாவது ட்ரேடிங்கள் செஞ்சு அதில் இருந்து பணம் ஈட்டுறது, இல்லை வேறு வியாபார முயற்சிகள்லேருந்து இப்படி பணம் ஈட்டுறதெல்லாம் நாங்கள் வகுப்பில் எடுத்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாங்களும் அதை செய்து கொண்டு அவைக்கும் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ எலெக்ஷனில் நிற்கிறார்கள் சுயமாக சம்பாதிக்கலாம், அவைக்குரிய நொமினேஷன் காசை அவையே கட்டலாம். அடுத்தது கட்சி பதிகிறதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. அவை வந்து கட்சியை பதிகிறதுக்கு டேட்டை அறிவித்து போட்டு அரசாங்கம் செய்கிற விளையாட்டை பார்த்தீங்களா, ஒரு விழமைக்கு போது கட்சி பதிலான அறிவிச்சு போட்டு அதுக்குள்ளே இப்போ தேர்தலை வச்சுருக்கேன். தேர்தலை அறிவிச்சு போட்டு அப்புறம் கட்சின்னு கேட்டால் கட்சி பதியில் ஆண்டினேன். யாழ்ப்பாணம் தேர்தல் கமிஷனில் கேட்டால் அவையும் வந்து தெளிவாக தங்களுக்கு தெரிய ஆண்டிச்சுனா. அப்போ இனி அப்போ யாரை போய் கேட்குறது? அப்போ நாங்கள் இனி லோயர் மேன் மூலம் தான் அதை என்னென்னு தெளிவுபடுத்தணும் இதுகளை. ஸோ அது ஒரு தவறான ஒரு விஷயம். அதாவது தேர்தல் கட்சியை பதின்னு சொல்லி ஒரு கிழமைக்குள்ள தேர்தலையும் அறிவிச்சு போட்டு தேர்தல் அறிவிச்சா அப்புறம் இனி கட்சி பதிலாண்ட சொல்லிடாது. ஆனால் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஃபோன் எடுத்து யாரும் ஆன்சர் பண்ணுறாங்கல்ல, கேட்டால் சொல்கிறாங்க 14 நாளுக்கு ஒரு பிரச்சனை தீர்வு. இந்த நடராஜாவும் இருக்குது அதில் கேட்டு கொண்டு அன்றைக்கு எத்தனை ட்ரை பண்ணாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆன்சர் பண்ணதே இல்லை. ஆன்சர் பண்ணி போட்டு அவரோட லைன் கொடுக்குறோம், ஓமன்ட்டு கட் பண்ணி வைக்கிது. இது எல்லாமே திட்டமிட்டு நடக்கிற மாதிரி தான் எங்களுக்கு இருக்குது. ஒரு நாள் 2 தினம் நடந்தால் பரவாயில்ல, பல தடவை அப்படி தான் நடக்குது. ஆனபடியாக நாங்கள் தான் எங்களுக்கான சட்ட வாக்கல்களை சரியாக்கணும். எங்களோட சட்ட வல்லுநரோட காய்ச்சி அதுக்குரிய முறைகளை என்னென்று சொல்லி நாங்கள் தான் அணுக போகணும். உங்களுக்கும் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்க. எத்தனையோ பேர் வந்து இது தொடர்பாக உங்களுக்கு எங்களோட அறிவு கூட இருக்கும். அப்போ என்ன மாதிரி இதை செய்யலாம்ன்றதை கூட நீங்கள் வந்து ஒரு லைவ் வீடியோவிலையோ அல்லது தனியாக நம்பர்லேயோ உங்களோட வசதியைப்படுத்தி நீங்கள் செய்கிற டெக்ஸ்ட்லேயோ போடலாம். வேறு என்ன, கூடின அளவுக்கு இந்த தேர்தலில் ஆர்வம் காட்டுங்கோ. தேர்தலில் ஆர்வம் காட்டி உள்ளூராட்சியில் வந்தால் தான் மாகாண சபைக்கு போகலாம். மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். உள்ளூராட்சி தேர்தலில் நாங்களால் எவ்வளோ செய்ய முடியும் அவ்வளோ மக்களை செய்யணும். அதே நோக்கம் கொண்டு மக்களுக்கு செய்கிறது தான். அரசாங்கத்தின் காசை எடுத்து மக்களை செய்கிறானே, ஏன்னா நாங்கள் என்ன குத்திமுறையை போகிறோமே. அதே நேரம் கூடின அளவுக்கு தொழிற்சாலைகளை இயங்க வச்சு அதில் வருமானம் வரும். அந்த வருமானத்தில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு மாகாண சபையில் உறுப்பினர்களுக்கு இவ்வளோ தான் சம்பளம் அரசாங்கம் அலோகேட் பண்ணால் நாங்கள் வந்து எங்களோட தொழிற்சாலையில் வேறு வருமானம் அடைஞ்சால் எக்ஸ்ட்ரா கூட பே பண்ணலாம். ஏன்னா ஒருத்தர் நின்று கஷ்டப்பட்டு வேலை செய்கிறானே அவர் கொடுக்கத்தான் போகணும். இப்போ எம்பி வேறு சம்பளம் எல்லாம் எம்பியாக இருந்துட்டு போகணும்னு சொன்னால் என்ன கதை, அவன் வீட்டில் நடுப்பெறுகிறது, என்ன களவுக்கே போகிறது அவன். ஸோ அதெல்லாம் ஒரு கண்துடைப்பு அரசியல். அது அப்படி செய்யலை. அது எப்படியோ ஒரு ஆள் தன்னை டெடிகேட் பண்ணி ஒரு அரசியலுக்கு இருக்கிறாருன்னா அவர் குறைஞ்ச 1 லட்சமாவது சம்பளம் கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் அவர்கிட்ட குடும்பத்தை யார் பார்க்குறது, அவர்கிட்ட படிக்கிற பிள்ளைக்கு ஒரு தேவை இருக்கும், அதை யார் பார்க்குறது, அந்த பிள்ளைக்கு யூனிஃபார்ம் யார் வாங்குறது, புத்தகம் யார் வாங்குறது. அரசியல்ன்ற மக்களுக்காண்டி தானே. என்ன கஞ்சி குடிச்சிட்டு என்ன ஒரு நேரம் கஞ்சியும் குடிச்சிட்டு கூழும் குடிச்சிட்டு படங்கன்னு சொல்ல முடியும் அரசியல் நிற்கிற குடும்பத்தை? அது என்ன கதை? அது அப்படின்னா அப்புறம் என்ன அரசியல் இல்லையா? அது மக்கள் எல்லாரும் அடிப்படை தேவை. அதுக்காண்டி ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் ஒவ்வொரு தினம் பிள்ளைகள் ஏரோப்ளேனில் போகணும் நான் சொல்ல வரல. சாதாரணமாக ஒரு மோட்டர் சைக்கிள் இருக்கணும், ஒரு சைக்கிள் இருக்க வேணும், ஓரளவுக்கு 4-5 குடும்பம் வேணும், ஒரு ஆட்டோவாவது இருக்கணும் பிள்ளைகளை கொண்டு ஸ்கூலில் விடுறதுக்கு. அதுக்கு அவர் காசு வேணும். அப்போ அரசியல் செய்கிறார்களுக்கு சம்பளமே இல்லையான்னு சொன்னால் அவன் என்ன எங்கே போகிறது? அது அதெல்லாம் சும்மா போய் காட்டுக்குது. அவன் மாகாண சபையில் வந்து எங்களோட நிற்கிறார்களுக்கு சம்பளங்கள் நிறைய ஊதியங்கள் வழங்கப்படும். எக்ஸ்ட்ராவாக கவர்மெண்ட்டிட்ட இருந்து கொடுக்குறத விட நாங்கள் எங்களிடத்துல சரி நாங்களோட எக்ஸ்ட்ரா உழைக்கிலேருந்து கொடுக்கலாம் தானே. அப்படி நிறைய திட்டங்கள் இருக்குது. இது ஒரு பகுதியத்தை நான் உங்களோட பயந்துருக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. வந்து இணைங்கோ. நாங்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டிங் கொண்டு வைப்போம். வந்து இணையராக்களை சேர்த்து போட்டு எவ்வளோத்துக்கு மக்கள் வந்து தேர்தலில் நிற்கிறதுக்கு ஆர்வம் காட்டின நேர்மையானாக்கள் அவ்வளோத்துக்கு நல்லது. ஸோ வேறு என்ன, நன்றி வணக்கம். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.